குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது. எந்த அருவருப்பும் இல்லை, அசிங்கம் இல்லை, குடும்பத்தோட பார்க்கலாம். அதே சமயம் பெட்ஸை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோட பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பெட்ஸ் நம்மளை காப்பாத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வழிகாட்டி நம்மளுக்கு முன்னால போகுது. நாங்க சிபிஐ சேர்ந்தவங்க, அதனால சிபிஐ தோழர் வழிகாட்டுறதையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அருமையா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். இருக்குது. இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. புது ஆக்டர் நடிச்ச மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலா நாயை வச்சு படம் எடுத்திருக்காங்கிற மாதிரி இல்லாம அதுங்களும் சேர்ந்து மனுஷருங்க மாதிரி பண்ணிருக்கு. நாயை நல்லபடியா வளர்த்துக்கலாம், அதுவும் நம்ம கூட துணைக்கு இருக்கும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு. வெளியில நாயை துரத்துவாங்க, நிறைய பேர் அடிப்பாங்க, துரத்துவாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் எடுத்திருக்கிறாங்க. எந்த தப்புமே யாரையும் சொல்ல முடியாது. என்ன ஒரு 2 சீன் மட்டும்தான் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தது. அந்த ஓனாய் வந்த சீன், அந்த பாம்பு வந்த சீனை தவிர அதுமே காப்பாத்துறதுக்கு தெய்வமா அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். அல்ல, புது நடிகர்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா ஆக்சுவலா 2-3 படத்துல பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கதாநாயகனா பண்ணிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கலாம். ஆனா அவரு ஃபர்ஸ்ட் கதாநாயகன்னே சொல்ல முடியாது. பெரிய லெவல்ல வருவாரு. நல்லா இருக்கு படம். நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக், சாங், படம், நடிப்பு, ஆளினால் எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அம்மாவுக்காக ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு வெளியில வந்த பையனா பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பையனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லும் போது ஒரு அம்மாவா நின்று எல்லாரையும் கத்தி எடுத்து குத்தி சண்டை போட்டதுல அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டாக் லவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுறது மட்டும் இல்லாம மத்த எல்லா ஆடியன்ஸுமே கண்டிப்பா மூவி கனெக்ட் பண்ணி கொண்டு போகும். ரொம்ப எமோஷனலா மூவி கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. கூட இருந்த மத்த ஆக்டர்ஸ்மே ரொம்ப யதார்த்தமா அவங்க நடிப்புல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தமா இருந்தது, அது தெரியல. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாம ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. மூவி ஃபுல்லாவே எனக்கு ஹோல்சமா தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸ் தான் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்தது மூவி. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே படம் ரொம்ப அழகா இருக்கு. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிருந்தா கூட மைனஸ் ஆயிருந்திருக்கும். பட் டீம் ஒர்க்கா பண்ணதுனால ரொம்ப நல்லா படம் வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. மியூசிக் ஆகட்டும், இல்ல ஆக்டிங் ஆகட்டும், இல்ல ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒப்பீனியன்ங்க நம்ம படத்தை பத்தி. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படங்க. ஐயோ நல்லா இருக்கு. நான் ஓடியன்ஸ் மத்தியில இருந்து தான் பார்த்தேன். ஒரு ஒடியனா இருந்து இன்னும் திரைக்கு போனேன், ஒரு வெள்ளி திரைக்கு போனேன். அதுல இருந்து எனக்கு கைத்தட்டெல்லாம் கிடைச்சிருக்கு. அது ஒரு மறக்கானாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஒரு அனுபவங்க. அது இன்னும் தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் இதே போதுங்க. ஒரு ஆர்டிஸ்ட்னா இதுதானே நமக்கு கிடைக்கிற பாராட்டு தாங்க ഏറ്റവും பெருசான ஒரு அவார்டு. தேங்க்யூ சோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். மலையாளத்துல ஒரு புது ஒரு நடிகை தான். நான் மலையாளத்திலே அவ்வளவு படம் பண்றது இல்ல. ஒரு 4 படம் தான். இது என்னோட 5வது படம். இல்ல, படம் பாக்குற ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அலங்கு திரைப்படம் ஆடியன்ஸோட FDFS பார்க்க வந்திருந்தோம். ஆடியன்ஸ் ரொம்பவே நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. காளியம்மா அவங்க வீட்டு பிள்ளை மாதிரிதான் பாக்குறாங்க. தர்மனன், அப்புறம் அவர் கூட நடிச்சிருக்கிற கருப்பன், எல்லாரையுமே அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு மொமெண்ட் இருக்கு, ஒரு பீக் மொமெண்ட் இருக்கு. அதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தோம். ஐ திங்க் நல்ல ஒரு படம் கொடுக்குறோம், அவங்களோட பர்சனலா கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஆடியன்ஸ் நல்லாவே அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. இல்ல, அந்த கதையினுடைய கதைக்களமே அப்படிதான். அவங்க அவர் மலையாளி, இந்த பெண் தமிழ் பெண்ணு. அவங்க பாத்தீங்கன்னா அதிகம் பேச மாட்டாங்க அந்த படத்துல. ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயம் அவரை பார்த்து சொல்லுவாங்க.
அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஜிஸ்டரா இருக்கு. அதை கரெக்டா சில பேர் அப்சர்வ் பண்ணி கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில பேர் அப்படிதான் நினைக்கிறேன், அமைதியா இருப்பாங்க ஆனா வந்து பேச வேண்டிய நேரத்துல பேசுவாங்க, அப்படி ஒரு கேரக்டர் அது. இதுக்கப்புறமா இல்ல, இது வந்து இன்னும் 2 படமும் ஒரு வெப் சீரிஸும் நடிச்சிருக்கேன். மலைன்னு ஒரு படம், ஈரப்பதம் காற்று மழைன்னு ஒரு படம், அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்கேன். ஸோ காத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி. ஆனா ரொம்ப நல்லபடியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது உணர்வுபூர்வமான விஷயங்களை எல்லாருமே மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மூலியமா ஒரு கதையா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் இதுக்கப்புறம் பெட்ஸை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் மதிப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன். உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதுதான் அலங்கு படத்தை அலங்கரிக்கணும். ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஆமாங்கண்ணா, அதுதான் கதைக்கான விஷயம் என்ன அப்படின்றத வந்து இயக்குனர் அழகான பண்ணியிருக்காரு. இவங்கதான் அப்படின்றது மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு டிராவலா பண்ணியிருக்காங்க. ஹீரோ பயங்கரமா பண்ணியிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோவோட அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு இசை ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சிருச்சு. உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு தேவையான ஒரு இசையை வந்து மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையாலுமே உங்களுக்கே ஒரு ஃபீலா இருந்திருக்கும், ஆடா அந்த மாதிரி. அதுதான் எப்படின்னா இயக்குனர் வந்து அந்த அளவுக்கு கதையை அவங்க கிட்ட சொல்லிட்டு, நீங்களா ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்றத வந்து நடிப்பா அவர்கிட்ட கேட்காம இயல்பா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த விஷயம் எல்லாருமே அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அந்த டைம்ல அப்படியே நடிச்சு பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து அலங்கு படத்தை பாருங்க, அலங்கரிங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் நான் நடிச்சதோட மக்களை நடிச்சுதான் ரொம்ப அதிகமா எனக்கு தோணுது. எல்லாமே வந்து ஒரு சீனுமே எல்லாமே நடிக்கும் போது நாங்க என்ன நினைச்சோமோ, நாங்க முன்னாடி வந்து படம் வரும் முன்னாடி நாங்க என்ன நினைச்சோமோ அதை நாங்க பார்த்துட்டோம். எனக்கு இது போதும். ஒரு நாள் இல்ல, இன்னும் 100 நாள் இந்த படம் ஓடணும், நான் அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். ஒரு 50 நாள் ஓடணும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இதோட வந்து எனக்கு நான் ஒரு 10 படம் பண்ணிட்டேன் இதோட. ஆமா, நன்றி. நான் ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.